ஒரு காட்டில் ஆமை தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென அடித்த காற்றால் அங்கிருந்த மரம் ஒன்று ஆமை மீது விழுந்தது. கடவுளே, பெரிய துன்பத்தில் மாட்டிக்கொண்டனே, எப்படியாவது என்னை காப்பாற்று. யானை வருகிறது, அதனிடம் உதவி கேட்போம். யானை, இந்த மரத்தை தூக்கி என்னை காப்பாற்றேன். எனக்கு வேற வேலை இல்லையா? உன்னை காப்பாத்துறது தான் எனக்கு வேலையா? அதுக்கு வேற ஆளை பாரு. கரடி அண்ணா, என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க. என்னால் எப்படி இவ்வளவு பெரிய மரத்தை தூக்க முடியும்? நீ வேற யாரிடமாவது உதவி கேள். காளை அண்ணா, எனக்கு உதவி செய்யுங்கள். நான் ஏன் உனக்கு உதவி செய்ய வேண்டும்? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? இப்படி மூவரும் உதவாமல் சென்ற பிறகு அங்கு ஒரு குட்டி எலி வந்தது. ஆமை, உனக்கு ஏதாவது என் உதவி தேவைப்படுகிறதா? பெரிய விலங்கே என்னை காப்பாற்றவில்லை. நீ மிகவும் குட்டியாக இருக்கிறாய். உன்னால் எப்படி என்னை காப்பாற்ற முடியும்? நான் உன்னை 5 நிமிடத்தில் காப்பாற்றட்டுமா? உன் சிரிப்பிள்ளை தனமான பேச்சை கேட்டால் அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. சரி, உன்னால் முடிந்த முயற்சியை செய். உடனே எலி வேகமாக ஆமைக்கு கீழே இருந்த மண்ணை தோண்டி எடுத்தது. எலி தோண்டிய பள்ளத்தால் ஆமை தப்பித்து வெளியே வந்தது. உனக்கு ரொம்ப நன்றி. உன் உருவத்தை வைத்து எடை போட்டதற்கு என்னை மன்னித்து விடு. ஒரு பெரிய துன்பம் ஒரு சிறிய மாற்றத்தால் மாறிவிடும். நம்பிக்கையோடு இருங்கள்.